நேயர்களை இன்றைக்கு நாம பார்க்கிறது காசாவுல நடக்கக்கூடிய தற்சமயமான நிலை என்ன? நான் ஏற்கனவே நேற்று பேசும்போது ஹமாஸ் டு ஸ்டாப் காசா கில்லிங் அப்படின்ட்டு பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தற்போது அவர்கள் உடல்களை தேடுதல் வேட்டையில் ஏற்படுகிற சிக்கல். அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் என்ன? இந்த விஷயத்தை நம்ம நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. சுருக்கமாக உங்களுக்கு சொன்னால், காசாவில் கில்லிங் அப்படிங்கிற ஒரு சூழல் போராளி குழுக்களுக்கு எதிரான மற்ற ஆளுமைகளை படுகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. நேற்று கிட்டத்தட்ட ஒஃபியாத் அபு அஸ்வா, அதே மாதிரி யூசப் அபு அஸ்வா, அவருடைய மகள் ஜெயித், இந்த 3 பேர்களையும் ஹமாஸ் செய்தார்கள். எப்படி பண்ணினார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறன்னா, மிசைல் அட்டாக்கின் மூலமாக தெற்கு காசாவில் இந்த போராளி குழுக்களை அவர்கள் அழித்தார்கள். உண்மையிலே ஒயாஃபாத் அபு அஸ்வா, ஜெயித் அஸ்வா, யூசப் அஸ்வா, இந்த 3 பேரும் ஹமாஸுக்கு எதிராக இருக்கிற ஆயிரக்கணக்கான போராளி குழுக்களில் they are a coalition partner with இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுக்கு அங்குள்ள நிலைமைகளை தெளிவாக சொல்லக்கூடிய எதிர்ப்பு அணிகளை அவர்கள் தொடர்ந்து ஹண்டிங், வேட்டையாடி கொண்டிருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய அதிபர் த பப்ளிக் எக்ஸிகியூஷன்ஸ், மக்களுக்கு முன்னால் தலையெடுப்பது, இயந்திர துப்பாக்கியால் சுட்டுக்கொள்வது கூடாது என்று சொன்னாலும் பெஞ்சமின் நெதானியாகு குரலிடுகிறார், கதறுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஆட்கள் தான் அங்கே கூறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உளவாளிகள் தான் இந்த செய்தியை அவர்களுக்கு செய்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா இதை ஒரு பெரிய அளவாக எடுத்து கொள்ளவில்லை. ஆனால் சில நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதை கண்டிக்கவும் தவறவில்லை. இந்த குழுக்களை கொள்வது டீல்ல கிடையாது என்ற வார்த்தையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். அந்த பீஸ் ப்ராசஸில் 21 போட்டிருக்கிறாங்க, 21 பாயிண்ட்ஸ். அதில் ட்ரக் உள்ள வருவது, ஆயுதங்களை மௌனிக்க செய்வது, எல்லை தாண்டி ஐடிஎஃப் ரிவோக்டு, படைகள் வாபஸ் வருவது, மறு கட்டமைப்புக்கு ஃபண்ட் பண்ணுறது, இப்படி ஏராளமான விஷயங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்ஆர்ம் என்கிற வார்த்தை என்ன பதன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இட் வில் டேக் சம் டைம், ஆனால் இவர்களை கூடாது அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற விஷயமும் இப்போ வெளியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கே 40,000த்திற்கு மேற்பட்ட இந்த குழுக்களை ஒடுக்குவதற்கு ஏராளமான இணைத்துணை குழுக்கள், இஸ்லாமிய ஜிஹாதி குழுக்களாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இஸ்ரேலை எதிர்த்தார்கள். இப்போது இஸ்ரேலிடத்திலே ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு, பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே அவர்கள் குழப்பம் விளைவிக்கிறார்கள். ஆகவே அது இல்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதை நிறுத்த முடியாது. இப்போது இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஹமாஸ் ஆர்பிஜி, ராக்கெட் ப்ரொபல்டு கன் என்று சொல்வார்கள், ஷார்ட் ஃபார்மாக ஆர்பிஜி, சுஜாயாவில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எதிரான ஆட்களை. இப்போ மெயினாக மலமலன்னு காலி பண்ணுறாங்க எதிர்குறிப்புகளை. இரண்டாவது மிசைல் தாக்குதல், கிழக்கு கஸாவில் ஏவுகணை தாக்குதல்களையும் ராக்கெட் ப்ரொபல்டு கன் ஆர்பிஜியும் ஹமாஸ் பயன்படுத்தியதாக செய்தி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல், இன்டெல், குறிப்பு எகிப்து, கத்தார், துருக்கி இவர்கள் அனைவரும் நெருக்கமாக சில வேலைகளை செய்வதாகவும் சேனல் 12 தமது செய்தியில் வெளியிட்டிருக்கிறது. இதற்கு இடையில் மிக முக்கியமாக ஒரு செய்தி என்னென்னா, 10,000த்திற்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்களை கொண்ட ஒரு படை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காசா டீலில் ஆத்தரைசேஷனான ஒரு அமைப்பு PLO, பலஸ்தீனிய லிபரேஷன் ஆர்கனைசேஷன். இப்போது வெஸ்ட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் தலைமையிலான அவர்கள்தான் சர்வதேச அளவில் காசாவில் ஆட்சி செய்வதற்கு ஒரு ரெகக்னைஸ்டு பாடி, ஒரு கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா, சாவரின் பாடி. ஆனால் இப்போது அங்கே என்ன நடக்கிறதுன்னா, மஹ்மூத் அப்பாஸ் PLO தலைமையிலாக இருந்தாலும் ஹமாஸ் தெர் இஸ் நோ ரோல், அவர்களுக்கு காசா பீஸ் ப்ராசஸ்லேயோ ஆட்சியிலேயோ அதிகாரத்திலோ எந்த பங்கும் கிடையாது. அவர்கள் டிஸ்ஆர்ம் வைத்து விட்டு வெளியே போகணும். ஆனால் இப்போ அவங்க ஆயுதத்தை கொடுக்க போகிறதில்லை. ஒன்று. இரண்டாவது,
பலஸ்தீனத்தில் அப்பாஸினுடைய சேனைகளும் உள்ளே வராமல் இருப்பதற்காக 10,000ற்கு மேற்பட்ட பலஸ்தீனர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டுகிறது மட்டுமல்ல, எகிப்திலையும் ஜோர்டானிலையும் அப்துல்லா அல் ஃபதா அல் சிசியினுடைய தலைமையின் கீழான அரசு அவர்களுக்கு ஆயுதங்களை பயன்படுத்துவதை, குறிப்பாக எந்திர துப்பாக்கிகள் பயன்படுத்துவதை, சினிப்பர்ஸ் இதையெல்லாம் ட்ரெயின் பண்ணி 10,000ற்கு மேற்பட்ட ஃபோர்ஸை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அரபு கொலியேஷன் ஃபோர்ஸஸ் கத்தர், எகிப்த், ஜொர்டான் இவர்கள் அமரப்போவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியில் ஃபத்தாவிலிருந்து யாரும் பங்கு பெற மாட்டார்கள். காசாவினுடைய பாதுகாப்பு பணியில் ஃபத்தாவிலிருந்து யாரும் இல்லை, ஹமாஸிலிருந்து யாரும் இல்லை. இந்த புதிய ஆர்மி ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம். இப்போ நான் இதை எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், என்னைக்கும் ஒரு வைரியா, என்னைக்கும் ஆபத்தானவன் இஸ்ரேலுங்கிறத நல்லா உணர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால், அவர்கள் அனெக்சேஷன், மேற்கு கரை ஜெருசலேம், அல் அக்ஸா மசூதி அந்த பகுதியை அவர்கள் ஆக்கிரமிப்பதை தாண்டி கஸா, கேன்யூனூஸ், பிலடெல்ஃபி கோரிடார், நெட்சாரிம், ரஃபா இப்படி பல பகுதிகள், சுஜாயா, பைத்துல் ஹான் இதெல்லாம் வந்துட்டா அடுத்து அவர்களுக்கு பார்டர் யார் இருக்கா? அடுத்த பார்டர் ஜோர்டான், எகிப்து தான், சினாய் மலை. அதனால் அவங்க ஏற்கனவே பட்ட அனுபவம் இருக்குது. அதனால் கிரேட்டர் ஸ்டேல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் உள்ள பெனிட்ரேஷன் ஆகிறதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருப்பதை அரபுகள் உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் 10,000ற்கு மேற்பட்ட PLO, ஃபத்தா இல்லாத படைகளையும் ஹமாஸ் இல்லாத படைகளும் அமெரிக்காவோட ஒத்துழைப்போடு ட்ரெயின் பண்ணியிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வெளிப்படையாக வரல. இது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் அக்ரஷன் நடக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அத்துமீறல்கள் இருப்பதை அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த 10,000 படைகள் தற்போது எகிப்து, ஜோர்டானில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அது சமர இன்னொரு விவகாரம் என்னென்னா, திஸ் மூவ் த மார்க் த ஃபேஸ் 2. இது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று நடக்க போகிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஹோஸ்டேஜ் ஒப்படைப்பு, முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் உயிரோடு இருக்கக்கூடிய 20 பேர் ஒப்படைப்பு. அது முடிந்த பிறகு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் த மூவ் மார்க்ஸ் த ஃபேஸ் 2 த பிளான் ஃபார் ரீஜன். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் செகண்ட் ஃபேஸில் என்ன பேச போகிறாங்க? காசாவினுடைய கவர்னன்ஸ், காசாவை ஆளுமை செய்வது யார்? பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது செக்யூரிட்டி, ஸ்டெபிலைசேஷன். மூன்றாவது ஆயுத மௌனிப்பு, டிஸ்ஆர்ம் ஹமாஸ். இதில் சர்வதேச அரபு கூட்டுப்படைகள் நிறுத்தப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், இந்த படைகளினுடைய செயல்பாடுகளை அரபு தலைவர்கள் கண்காணிப்பதாகவும், அங்கே செக்யூரிட்டி மற்றும் ஸ்டெபிலிட்டி, தமிழில் சொல்லுவென்றால் நிலைத்தன்மையை நிறுத்துவதற்கான முயற்சிகள் 2வது ஃபேஸில் கண்டிப்பாக பேசப்படும் என்ற செய்தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவிலிருந்து தன் கட்டுரையில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இங்கே அதாவது குழப்பக்கூடிய நடவடிக்கையில் பெஞ்சமினும் பென்கேவினும் ஃபெசலில் ஸ்மோட்ரிச் போன்றவர்கள், இஸ்ரேல் சமீர் கிடையாது, எப்படியாவது குழப்பி மறுபடியும் உள்ளே போய் தாக்கிடலான்னு நினைக்கிறான். அது நடக்கவே கூடாதுன்னு அரபுகள் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கா. அமெரிக்கா வெளிப்படையாக பேசுகிறது. ஆனால் அவர்கள் இந்த நிலையில் போர் நிறுத்தத்தின் ஒரு அத்தியாயத்தை படைக்க வேண்டும் என்றே அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். அதற்கு பல காரணம் உண்டு. அதை நான் ஏற்கனவே தொடர்ந்து பேசியிருக்கிறேன். அமெரிக்காவுடைய ரெசஷன், இன்டர்நேஷ்னல் கிரைஸ், உக்ரைன் வார், ரஷ்யாவோட வார், ஈரானோட பிரச்சனைகள், பார்டரில் தைவான் சீனாவுடைய பிரச்சனைகள், ஆப்கனோட பிரச்சனைகள், அதே மாதிரி செர்பியா பிரச்சனைகள். இட் ஹேஸ் லாட் ஆஃப் திஸ் ட்ராஜடிஸ் கோயிங். அதனால் அவங்க இதில் அதிகமாக விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் இந்த அக்ரிமெண்ட்டுள்ள விவகாரம் என்னென்னா, இந்த ஹோஸ்டேஜ் விவகாரம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று ஒரு காணொலியில் அந்த பாடியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப சிக்கலாக இருக்குது. அடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்கெல்லாம் புதைச்சாங்க, அதை வெல் எக்யூப்பைடு ஒரு விவகாரமான, அதாவது ரொம்ப நுணுக்கமான ஆயுதங்களை வைத்து அதை தோண்டுவதற்கு நேற்று நான் சொன்னேன், துருக்கியிலேருந்து 72லேருந்து 80 பேர் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி டிக்கிங் தோண்டப்பட்டு உடல்களை அடையாளம் கண்டு வருகிறார்கள். ஆனால்
ஒரு விஷயம் இந்த செகண்ட் ஃபேஸில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொன்ன மாதிரி, டோன்ட் கிவ் அப் த வெப்பன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஹோல்டாக இருக்காங்க. யார்? ஹமாஸ் தலைவர்கள் நேற்று அரபியில் பேட்டி கொடுத்தாங்க. அதனுடைய தமிழாக்கம் கீழே நான் ஃபுல்லாகவே ஆங்கிலத்தினுடைய விவகாரம் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து ராய்ட்டர் செய்தி முகாமை எடுத்தது. அவங்க சொல்கிற காரணம், டோன்ட் கிவ் அப் வெப்பன்ஸ், நாங்கள் ஆயுதத்தை எடுத்தது எங்கள மக்களுக்காக. ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த எதிர்க்குழுக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய மக்களிடத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஒருபோதும் ஆயுதத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை என ஹமாஸ் தலைவர் சொல்லியிருக்கிறார். கலீலுல் ஹயா அல்ல, அவருடைய பேர் எனக்கு மறந்துவிட்டது, இருந்தபோதும் அடுத்து சொல்கிறேன். அடுத்து கலீலுல் ஹயா எகிப்து அமெரிக்க தலைவர்களோடு ஒரு மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், கலீலுல் ஹயா மிக முக்கியமாக ஸ்டீவ் விட்காஃப், ஜெரி குஷ்னர் இவர்களோடு ஒரு மறைமுகமான தொடர்பில் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே ஹமாஸ் இந்த சட்டத்தை வயலேட் செய்திருக்கிறாங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் மட்டும்தான் திருப்பி திருப்பி ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸ் நாங்கள் அதை வயலேட் பண்ணல, ரொம்ப ரிஸ்காக இருக்குது, பாடியை பார்த்து நாங்கள் அதை கண்டுபிடிக்கணும், கடைசி நேரம் வரை நாங்கள் அதை இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச போவதில்லை என்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில் ஒரு கண்ணீர் வரக்கூடிய காட்சி, 130க்கு மேற்பட்ட பலஸ்தீனர்களை கைகள் கட்டப்பட்ட நிலையில் அவர்களுடைய உடல்கள் கூட அடையாளம் காண முடியாதில் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு பலர் செய்யப்பட்ட அந்த உடல்களையும் கூட பலஸ்தீனத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவருடைய உறவுகள் கதறக்கூடிய இது மாதிரியான ஒரு கொடூரமான நிலையை அவர்கள் காட்டவில்லை. இத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பட்டும் சித்திரவதை செய்த போதும் கூட 28 ஹோஸ்டேஜை விடுதலை செய்த உடல்களை கேட்டு இவர்கள் என்னமோ பெரிய நல்லவர்கள் மாதிரி மனித உரிமைகளை மேற்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. கசாவினுடைய உயிர்களும், கசாவினுடைய மக்கள் உயிர்களும், கசாவினுடைய விவகாரமும் கிழுக்கிரைகளாக போய்விட்டார்கள். ஆனால் இவர்கள் பலஸ்தீன மக்களை செய்வதை பற்றி இந்த உலகம் பேசுவதில்லை. கைகளை கட்டிக்கொண்டு, கண்களை கட்டிக்கொண்டு அவர்களை செய்த உடல்களும் வந்திருக்கிறது. ஆக இந்த ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் விவகாரம், டொனால்ட் ட்ரம்புடைய விவகாரம் இப்போது செகண்ட் ஃபேஸ் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. நேற்று அதிகாலை தொழுகைக்கு காசாவில் சிறு மக்களெல்லாம் குழந்தைகளோடு செல்கின்ற காட்சி மிக ஒரு உருக்கமான ஒரு காட்சி. தெர் இஸ் நோ ஷெல்டர் ஹோம், எந்த விதமான அடிப்படை வசதிகளும் வீடுகளும் இல்லை. ஒரு கடினமான சூழ்நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இஸ்ரேல் மீண்டும் குழப்பப் போகிறார்களா? அப்படி குழப்பினால் மௌன நிலையில் இருக்கும் சவுதி போன்றவர்கள் எப்போது வாய் திறக்கப் போகிறார்கள்? இன்னொரு செய்தியும் மிக முக்கியமாக சொல்லி முடிக்கிறேன். ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றது. எகிப்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த போரில் 9 பில்லியன் லாஸுங்கிறான். எகிப்தில் என்ன லாஸ்ன்னா, செங்கடல் பகுதியில் ஒரு நாளைக்கு 75 கப்பல் வருமா ரெட்சியில். அந்த கப்பல் எகிப்துக்கு லேண்ட் பண்ணனால அவர்களுக்கான லாபம் இந்த 2 வருஷத்தில் இந்திய மதிப்பீதுக்கு ஒரு 50,000 கோடி 56,000 கோடி லாஸுங்கிறான். இப்பொழுது வெறும் 25 கப்பல் தான் வருகிறதாம். 75ல் 25 தான் வருதான். சில வேளைகளில் 50 கப்பல்கள். இதுதான் எகிப்துலேருந்து வந்த செய்தி தான். நீங்கள் எல்லாமே நான் பேசுகிறது எல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். அப்போ எகிப்து வருத்தப்படுகிறார்கள். ஆகவே எகிப்துக்கு இவ்வளவு பெரிய பேரழிப்பு இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதை அவர்கள் தீர்க்க வேண்டும். அமெரிக்கா ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் என்று சொன்னால், ஆப்ரஹாம் குழந்தைகளோடு த கோஆர்டினேஷன் இன் பிட்வீன் அரப் வித் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா எதிர்பார்ப்பது சவுதி அரேபியாவை தான் எதிர்பார்க்கிறார்கள். ஏற்கனவே இவர்களை ஆப்ரஹாம் அக்கார்டில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், மொரோக்கோ எல்லா நாடுகளும் அங்கீகரித்து விட்டது. சவுதி அரேபியா அங்கீகரித்து விட்டால் மற்ற நாடுகள் அங்கீகரிப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகிறது. அதற்குள் இந்த குழப்பங்கள் வராமல் இருந்தால் மிக சிறப்பாக இருந்துரும். 2வது கட்ட பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கப் போகிறது? அதில் ஆழமான பிரச்சனைகள் என்ன? ஆயுத மௌனிப்பு செய்ய போகிறார்களா? ஹோஸ்டேஜில் எத்தனை உடல்கள் ஒப்படைக்கப்பட போகிறது? எவ்வளவு காலம் ஆகப் போகிறது? 300 ட்ரக்கை நேற்று நிறுத்தியிருக்கிறாங்க ரஃபாவில். அதில் தடையில்லாமல் சென்று வருவதற்கான நடவடிக்கை என்ன? முழுமையாக லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு, மஞ்சள் கோட்டுக்கு வெளியாக நிறுத்தப்படுவது பெர்மனண்டாக மாறுமா? இன்னும் கன்ஃபேபுலேஷன்
கருத்து மாறுபாடு டிஸ்ஸன் உருவாகுமா என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த காணொளியில் தர்றேன். நன்றி.